கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடன் தொலைபேசியில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதி மறுவரை தொடர்பாக சென்னையில் நடைபெறும் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாடாளுமன்ற தொகுதி மறுவரையை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் கடந்த 5ஆம் தேதி தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற எம்பிக்களை கொண்ட தென் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படும் மாநிலங்களில் உள்ள கட்சித் தலைவர்களை சந்திக்க திமுக சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டு தற்போது அடுத்தடுத்த சந்திப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பெங்களூரு சென்ற அமைச்சர் பொன்முடி, திமுக எம்பி அப்துல்லா ஆகியோர் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை சந்தித்து பேசினர். தென் மாநில அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை ஒப்படைத்தனர். அப்போது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தார். ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் கூட்டாட்சிக்கு எதிரான மத்திய அரசின் கொள்கைகளை எதிர்க்க கர்நாடக அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தொகுதி மறுசீரமைப்பு மட்டுமன்றி தென் மாநில மக்களின் நலனை பாதிக்கும் மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரையும் அமைச்சர் பொன்முடி, எம்பி அப்துல்லா ஆகியோர் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, சென்னையில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக கர்நாடக தரப்பில் உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். அவர்கள் இந்த முதலமைச்சர்களை சந்தித்து 22ஆம் தேதி கூட்டத்திற்கு அழைக்க சொன்னார். அழைத்திருக்கிறோம். அவர்களும் கலந்து கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். இதன் பின்னர் ஆந்திர முன்னாள் முதலமைச்சரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்த அமைச்சர் ஏவா வேலு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை வழங்கி அழைப்பு விடுத்தார்.